இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்பா சீக்கிரம் வேலையை பாருங்கப்பா, சொக்கப்பானை கொளுத்தணும்ல. இந்த வருஷம் தான் சந்தோஷமா கொளுத்த போறோம். இத்தனை வருஷமா ஏதோ சம்பிரதாயத்துக்கு செஞ்சுட்டு இருந்தோம். என்னமோ அந்த வெளியூர்கார தம்பி புண்ணியத்துல சாமிய கோயிலுக்குள்ள போய் தரிசனம் பண்ணி பொங்கலும் வச்சாச்சு. நம்மளால முடியாத அந்த தம்பி சாதிச்சு காட்டிட்டாப்ல. சரி, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுல, வாங்க கடைக்கு போய் டீ சாப்பிட்டு வரலாம். ஆமாப்பா வாங்க. டேய், எல்லாருமே கிளம்பி போறாங்க. அங்க சொக்கப்பாங்க கொடுத்துற இடத்துல யாரும் இல்ல. இதுதான் சரியான நேரம். இந்த பொண்ணை தூக்கிட்டு போய் சொக்கப்பான் எப்படியோ இவ்வளவு இதுல மறைச்சு வச்சாச்சு, யாரும் பார்க்கல. வாங்கடா. தம்பி நில்லுங்கப்பா. யார் நீங்க? ஊருக்கு புதுசா இருக்கீங்க? ஐயா, நாங்க வெளியூரு. இங்க சொக்கப்பனை கொடுத்துறத பாத்துட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல கொளுத்திடுவோம். இருந்து பார்த்துட்டு போங்க. சரிங்கய்யா. என் ஃப்ரெண்ட் எனக்கு ஆசையா சீர் கொண்டு வந்தா. வந்த இடத்துல அவ திடீர்னு காணுமா போயிட்டா. இங்க அவ வராம இருந்திருந்தா அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காம இருக்கும்ல. ஐயோ, நமக்காக வந்து அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. பாவம், அவ புருஷன் வேற அவளை தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. எப்படியாவது ரேவதி கிடைக்கணும். இந்த மாதிரி நேரத்துல என்னாலையும் ஹெல்ப் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கேன். கால் நல்லா இருந்திருந்தா நானும் நாலா பக்கமும் போய் ரேவதியை தேடி கண்டுபிடிச்சிருப்பேன். இப்படி எதுவும் பண்ண முடியாதவனா இருக்கனே. கவலைப்படாதீங்க, கடவுள் நல்லவங்களை கைவிட மாட்டாரு. ரேவதி நிச்சயமா கிடைச்சிருவா பாருங்க. ஆமா, கடவுளை தான் நம்ம நம்பணும். நம்மால வேற என்ன செய்ய முடியும்? கடவுளே, ரேவதியை எப்படியாவது காப்பாத்து.